வெல்கம் டு எடிஸ்பென்ட் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2023ல ஆகஸ்ட் 4 ஷிஃப்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோடைய பார்ட் 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க. இஃப் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் எ cuboid are increased by 7% and 6% respectively, then the percentage increase in its volume. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இது மாதிரி நம்ம ஏரியாவில் சம் பார்த்துருப்போம். எனக்கு 10% வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் பிரெத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% டிக்ரீஸ் ஆகுது. இப்போ டோட்டலாக ஏரியாவில் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ வால்யூமில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 டேட்டா கொடுத்துருக்கணும். ஏன்னா வால்யூமில் எனக்கு எப்போதும் 3 டேட்டா இருக்குமா, லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். எனக்கு ஹைட் பற்றி பேசவே இல்லை. ஸோ ஹைட் பற்றி அவங்க பேசலை அப்படின்னா என்ன மீனிங்னா, ஹைட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம். ஹைட் வந்து அவங்க எதுவுமே இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஸோ ஹைட் இனிஷியலாக 1 வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல்லையும் எப்படி தான் இருக்கும், 1ஆக தான் இருந்திருக்கும். ஸோ ஹைட்ல எந்த சேஞ்சஸுமே எனக்கு இருந்திருக்காது. வால்யூம் லென்த்லையும் பிரெத்லையும் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏரியாவுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்களோ அதே மாதிரி இங்கே கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஃபெமிலியராக நமக்கு தெரிஞ்ச இந்த ஃபார்முலா +or-x அண்ட் தென் +or-y +or-xy டிவைட் பை 100ன்னு சொல்லுமா. கன்சிக்யூட்டிவா சக்சஸிவா உங்களுக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டைரக்டா இந்த ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பிளஸ் யூஸ் பண்ணுவீங்க, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்ப என்ன வரும், 7 + 6 + xy, xyங்கிறது 7 × 6 42 டிவைட் பை 100. சால்வ் பண்ண என்ன வந்திருக்கும், 7 + 6 13 பிளஸ் 42 டிவைட் பை 100னா இதை கேன்சல்லாம் பண்ணாதீங்க. 2 டேபிளை கேன்சல் பண்றது, அதுக்கப்புறம் 3 டேபிள், இது மாதிரிலாம் கேன்சல்லாம் பண்ண வேணாம். என்ன பண்ணுங்க, டைரக்டா கீழே எனக்கு 2 0 இருக்கா, ஸோ 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சிடலாம். 0.42 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ 13 + 0.42 அப்படின்னா 13.42% வருமா. ஸோ 13.42% தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 7th கொஸ்டின் பாருங்க. 2 men do the same journey by traveling at the speed of 18 km/h and 24 km/h respectively. ஸோ 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், ஆனா ஒவ்வொருத்தரோட ஸ்பீடுமே சேஞ்ச் ஆகுது. ஒருத்தரோட ஸ்பீடு வந்து 18 km/h, இன்னொருத்தர் ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காங்க, 24 km/h அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இஃப் ஒன் மேன் டேக்ஸ் 20 minutes more than the other man. ஸோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, 20 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறாங்க இன்னொருத்தரை விட. ஓகேவா? அப்ப டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் நான் நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். எனக்கு மேஜரா இருக்கிறது கண்ணுக்கு தெரியறது பார்த்தீங்கன்னா டைம் டிஃபரன்ஸ் தான். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும், டைம் தான் எனக்கு மேஜரா டிஃபரன்ஸ் ஆகும். இவங்க வந்து 10 மணிக்கு வருவாங்க அப்படின்னா இவங்க 10:20க்கு வருவாங்க. ஸோ நான் டைம் டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா, டைம் டிஃபரன்ஸ் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் யார் அதிக நேரம் எடுத்துப்பா, ஃபர்ஸ்ட் பர்சன் தான். ஏன்னா இவரோட ஸ்பீட் தான் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனை T1 எடுத்துப்போம், செகண்ட் ஒன்னை T2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 20 minutes. அப்போ டைம்ஸ் ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட்னு சொல்லுவீங்களா. டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது, ஸோ டீனே வச்சுக்கலாம். இவங்களோட ஸ்பீட் எவ்வளோ, 18 மைனஸ் டிஸ்டன்ஸ் டிவைட் பை செகண்ட் பர்சனோட ஸ்பீடு வந்து 24. இப்போ அப்படியே சால்வ் பண்ணுவீங்களா. 20 = D காமனா வெளியில எடுத்துடலாம். 1 டிவைட் பை 18 மைனஸ் 1 டிவைட் பை 24. ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வேல்யூ வந்திருக்கும், 20 அண்ட் தென் 24 அண்ட் தென் 18. ஸோ ரெண்டுக்குமே காமனா எல்சிஎம் எடுத்தா 72 வருமா. 24 × 3 என்ன வந்திருக்கும், 72 வரும். 18 × 4 72. அப்போ 4 - 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ சால்வ் பண்ண என்ன வேல்யூ வரும், கரெக்டாக எடுத்திருக்கேனா செக் பண்ணிக்கலாம். 24 3ஆல மல்டி பண்ணீங்க அப்படின்னா 72 வரும். 18 × 4 என்ன வேல்யூ வந்திருக்கும், 72 வருதா. அப்போ 4 - 3 டிவைட் பை 72. இந்த இடத்துல எனக்கு ஏன் டவுட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்க ஆப்ஷன்ல வரக்கூடிய ஆன்சர் வராது. அப்ப நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இங்க 20 minutesன்னு இருக்கா, அண்ட் தென் இங்க km/h இருக்கா, இங்கேயும் km/hன்னு இருக்கு.
ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், நான் இந்த மினிட்ஸையும் ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். நான் கன்வெர்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டேன், சால்வ் பண்ணிட்டேன். ஸோ நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி டக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ மினிட்ஸ்ல இருக்கிறத ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், டிவைடட் பை 60 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பேன். ஸோ இதை ப்ரொசீட் பண்ணலாமா? அப்போ 20 டிவைடட் பை 60 அப்படின்னா என்ன வந்திருக்கும், கேன்சல் பண்றப்போ 1/3 வருமா? ஓகே, 1/3 ஈக்குவல் டு இங்க என்ன வரும், 1 divided by 72 வரும். 72வையும் 1/3ஐயும் கேன்சல் பண்ணலாமா? 1/72 டைரக்டா நேருக்கு நேரா கேன்சல் பண்ணுங்க. ஸோ நேருக்கு நேரா கேன்சல் பண்ண என்ன வரும், 24 into 3 தான் 72. அப்ப 24 டைம்ஸ் வருமா? அப்ப டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 24 கிலோமீட்டரா இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிக்கலாம், 24 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலா நார்மல் ப்ரொசீஜர். இன்னும் இதை ஷார்ட்டா நான் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம் எப்படி ஷார்ட்டா சால்வ் பண்ணுவீங்க, சிம்பிள். இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு S1 into S2 டிவைடட் பை S1 டிஃபரன்ஸ் S2 அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ஃபார்மேட்ல அப்படியே போடலாம், இன்டூ டைம் டிஃபரன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது S1 18, அடுத்தது S2 24. ரெண்டு ஸ்பீடுக்கான டிஃபரன்ஸ். ஸ்பீட் டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கும், 24க்கும் 18க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, 6 இருக்கு. அண்ட் தென் டைம் டிஃபரன்ஸ், ரெண்டு பேருக்கான டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு, 20 மினிட்ஸ். மினிட்ஸ்ல இருக்கு, ஹவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைட் பை 60 தான் எடுக்கணும். ஓகேவா? 6 1 டைம்ஸ் வந்திருக்கும், 18 வந்து 3 டைம்ஸ் வரும். அண்ட் தென் 6 1 டைம்ஸ் வரும், 24 வந்து 4 டைம்ஸ் வரும். 4 3s are 12, 12 2s are 24. ஸோ இந்த மெத்தட்லயும் நமக்கு என்னதான் ஆன்சர் வருது, 24 கிலோமீட்டர் தான் வருது. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சம் ஓகே தானே? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். The third proportion of a 1.8 and 9. ஸோ 1.8க்கும் 9க்குமான தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா மூணாவது நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முதல்ல ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லி தரணும். நிறைய பேர் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. B² = AC அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாலும் சரி, இல்லை இது மாதிரி மெத்தட் எடுத்துட்டாலும் சரி. தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரும் அண்ட் தென் செகண்ட் ரெண்டு நம்பரும், அதாவது ரிமைனிங் ரெண்டு நம்பர், டோட்டலா எனக்கு 3 நம்பர் இருக்கும். ஏபியும் அண்ட் தென் பிசியும் ஈக்குவலான ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படிங்கன்னா இந்த ஃபார்மேட்ல தான் எழுதிருப்பீங்க. எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க, இதுதான் ஏ வேல்யூ. அண்ட் தென் பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, சி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கலாமா? 1.8 is to 9, பியோட வேல்யூ 9 ஈக்குவல்ஸ் டு 9 is to C வந்துருக்கும். ஸோ தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இன்டீரியர் டேர்ம்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவீங்க அண்ட் தென் எக்ஸ்டீரியர் டேர்ம்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. 9 into 9 என்ன வரும், 81 ஈக்குவல்ஸ் டு 1.8 into C வருமா? ஒன்றும் இல்லை, பாயிண்ட்ல இருக்கு, நான் டைரக்டா கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுங்க, இந்த 1.8 18 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 18 டிவைடட் பை பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு எத்தனை வேல்யூ இருக்கு, ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கோங்க, கீழே 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப 18 டிவைடட் பை 10 into C வருமா? ஸோ டைரக்டா நேருக்கு நேரா கேன்சல் பண்ணுங்க. 81ஐயும் 18ஐயும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? 81ஐ கேன்சல் பண்றப்ப என்ன வரும், 9 டேபிள்ல 9 டைம்ஸ் வரும். தென் 18ஐ கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வருமா? தென் 2ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணுங்க. 2 1 டைம்ஸ், 10 வந்து 5 டைம்ஸ் வந்துருக்கும். ஸோ இந்த 5 அந்த சைடு போச்சு அப்படின்னா மல்டிபிள் ஆகுமா? 9 into 5 45. அப்ப சியோட வேல்யூ என்னவா இருக்கும், 45 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷன் வந்து 45 அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். ஓகே தானே? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அல்ஜிப்ரால இருந்து கேட்டிருக்காங்களா. இஃப் W plus 1/W equal to 6, then what will be the value of W minus 1/W? ஸோ இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு என்ன, A plus Bயும் எனக்கு ஃபார்முலால வரணும் அண்ட் தென் A minus Bயும் எனக்கு ஃபார்முலால வரும். இது மாதிரி ஃபார்முலா எங்க இருக்கு, ஒரே ஃபார்முலா தான் ஞாபகம் வரும். இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டீடைல் மெத்தட்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். A plus B the whole square minus A minus B the whole square equal to 4 times of AB அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்களா? சேம் இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறேன். A ஓட வேல்யூ Wன்னு எடுத்துக்கோங்க, B ஓட வேல்யூ 1 divided by Wன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்ளை பண்ணா என்ன வரும், W plus 1 divided by W the whole square minus W minus 1 divided by W the whole square equal to 4 times of A ஓட வேல்யூ W, B ஓட வேல்யூ
1 divided by W W கேன்சல் பண்ணிடலாம். W plus 1 by W ஓட வேல்யூ என்ன 6 அப்போ 6 ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்னன்னே தெரியாது. ஸோ மைனஸ் இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 சாரி ஈக்குவல் டு 4னு இருக்கு. ஸோ இந்த 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், 6 ஸ்கொயர் பண்ணுறப்போ 36, இந்த 4 இங்கே வரப்போ -4 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 36லேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும், 32ன்னு வருமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 32. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னவா இருந்திருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு, நான் 32 எப்படி பிரிச்சு எழுதுவேன்னா 16 into 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதுறேன். 16 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தா என்ன வேல்யூ வரும், 4 வருமா. ஸோ √2 அப்படியே இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 4√2வா இருக்கும். ஓகேவா. ஸோ 4√2 தான் கரெக்டான ஆன்சர். சரி, இதை எப்படி ஷார்ட்டா சால்வ் பண்றது, ஒண்ணும் இல்லை. x plus 1 by x ஓட வேல்யூ ஏவா இருந்துச்சு அப்படின்னா x minus 1 by x எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா √a ஸ்கொயர் மைனஸ் 4 இதான் ஃபார்முலா. ஓகேவா. இந்த ஃபார்மேட் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும். ஒரு செட் ஆஃப் ஒரு 10 ஃபார்முலாஸ் கிட்ட நியர்லி இருக்கும். ஓகேவா. இந்த ஃபார்மேட் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா டைரக்டா நான் என்ன பண்ணிடலாம், ஒரு 20 செகண்ட்ல சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் இருக்கு, இதே ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு இருக்கு. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு டபிள்யூ இருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஏக்கு பதில் என்ன இருக்கு, 6 இருக்கா. அப்போ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்க. √6 ஸ்கொயர் பண்ணா 36, 36 minus 4 வந்துருக்குமா. 36லேருந்து 4 மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ வரும், 32 வரும். ஸோ √32. ஸோ 32 எப்படி பிரிச்சிருப்பீங்க, 16 into 2ன்னு பிரிப்போமா. 16 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தா 4 வரும், 2 எடுக்க முடியாது, 4√2 தான். ஸோ எனக்கு 2 ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும். ஓகேவா. அப்போ 4√2 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த பெரிய எக்ஸ்பிரஷனை சிம்பிளை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நான் ஃபுல்லாலாம் சால்வ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ பெரிய வேல்யூவை ஃபுல்லாலாம் நம்மளால சால்வ் பண்ணுறாப்புல கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு என்னென்ன நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது, 3.321 அண்ட் தென் 2.681, அடுத்தது 1.245. இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகுதா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை நான் a கியூப்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் நம்பரை b கியூப், அடுத்தது 3 கியூப், சாரி c கியூப்னு எடுத்துக்கலாம். இது வர இடத்துல எல்லாமே ஏபிசின்னு போடுங்க. -3 times of abc ஒரு ஃபார்முலா ஃபார்ம் ஆயிடுச்சா. அடுத்தது கீழே என்ன இருக்கு, அதே நம்பர் தான் இருக்கு. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. ஸோ இதே தானே ஃபார்முலாஸா இருக்கு. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா தெரியும் தானே. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், நியூமரேட்டருக்கு படிச்சிருப்பீங்க. a பிளஸ் b பிளஸ் c இன்ட்டு இதே எக்ஸ்பிரஷன் தான் மேலே வரும். ஸோ எப்படி இருந்தாலும் மேலே வரப்போ கேன்சல் ஆயிரும். ஸோ இதுக்கான ஃபார்முலா a பிளஸ் b பிளஸ் c தான். அப்போ a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ மூணையும் ஆட் பண்ணாலே இனஃப். அப்போ a ஓட வேல்யூ 3.321 அண்ட் தென் b ஓட வேல்யூ என்ன இருக்கு, 2.681 அண்ட் தென் c ஓட வேல்யூ 1.245 இருக்காம். ஸோ மூணையும் ஆட் பண்ணிடுங்க. a பிளஸ் b பிளஸ் c மூணையும் ஆட் பண்ண என்ன வரும், 3.321 பிளஸ் 2.681 பிளஸ் 1.245. சரி, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா யூனிட் டிஜிட்டை பார்க்குறேன். எனக்கு யூனிட் டிஜிட்டை பார்த்து சால்வ் பண்ணலாமா, ஏன்னா பெரிய பெரிய நம்பராக தான் இருக்கு. இதை ஆட் பண்றதுக்குமே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் ஃபார்ம்ல பார்த்தோன்னே கூட கண்டுபிடிச்சலாம், ஆனால் ஆட் பண்றப்ப எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகுறாப்புல தெரியுது. நான் என்ன பண்றேன்னா இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும், லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்றேன். 5 1 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 + 1 6, 6 + 1 7. ஸோ இதை மட்டுமே நான் ஆட் பண்ணி எனக்கு 7ல முடிகிறாப்புல ஆப்ஷனா 7.247 மட்டும் தான் இருக்கு. ஸோ இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். ஃபுல்லா நீங்க சால்வ் பண்ணி பார்க்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை நான் சால்வ் பண்றதுக்கு எனக்கு 10 செகண்ட் இல்ல அதிகபட்சம் போனா 15 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஓகேவா. ஸோ நீங்க சமமா ஈஸி, நீங்க பார்த்தோன்னே இதான் ஃபார்முலான்னு தெரிஞ்சிடும். இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க எக்ஸாம்ல எழுத மாட்டீங்க. ஸோ எழுதாம டைரக்டா இந்த ஃபார்முலான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ a + b + c தான் வரும். ஸோ 3 நம்பரையும் ஆட் பண்ணுவோம். இது மாதிரிலாம் எழுத வேணாம். ஸோ லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணுங்க. 1 + 1 + 5, 5 + 1 6, 6 + 1 7. 7ல முடிகிறாப்புல எனக்கு ஆப்ஷன் இது மட்டும் தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா அப்ராக்சிமேட்டா பாருங்க. 3 + 1 2 5 வரும், 5 + 1 6 வரும். எனக்கு எல்லாத்துலயுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் வேல்யூஸ் இருக்கு. அப்ப நியர்லி 7.5 இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி கூட டிக் பண்ணலாம். பெட்டர் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூனிட் டிஜிட்டே எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஓகே. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.